அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொன்ன கூற்றின்படி இன்றைக்கி குரூப் 2 தேர்வானது, அதாவது முதல்நிலை தேர்வானது நடந்து முடிஞ்சிருக்கு. அதோட மேக்ஸோட அதாவது ரொம்பவே ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். தரமான ஒரு ஆன்சர் கீ. மேக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரமாக கேட்டிருக்காங்க, சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப டஃப்னு சொல்லவே முடியாது. ஒரு 100க்கு ஒரு 90% ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு 2 கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்குது. வாங்க ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கீயை பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 2 2 3 3 3 முக மதிப்புகள் கொண்ட இரு பகடைகள் உருட்டும் பொழுது முதல் பகடையின் முக மதிப்பை விட இரண்டாவது பகடையின் முக மதிப்பு அதிகமாக இருக்க வாய்ப்புகள் எத்தனை கேட்டிருக்காங்க. விடை பார்த்திங்கன்னா 11. இது நிறைய பேர் போட்டிருப்பீங்க. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரூபாய் 10,890 ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்களுக்கு 4:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி குழுவிற்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்திலேருந்து கேட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின். இதோட விடை பார்த்தீங்கன்னா ரூபாய் 6,050, ஆப்ஷன் சி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு சைத டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 30. அதுக்கடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. 4 18. அதுக்கடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 100 180 294 448. இது எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, அதாவது 2³ மைனஸ் 2², அதுக்கடுத்து 3³ - 3², அதுக்கடுத்து 4³ - 4². இப்படி பார்த்துக்கிட்டோம்னால என்ன வரும் பார்த்தீங்கன்னா 48 விடை வரும். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு எண்ணியல்லேருந்து கேட்டிருக்காங்க. முதல் எண்ணியல் எண்களின் கூடுதல் 253 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இதுக்கு எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா n × n + 1/2 அப்படி அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா n = 22. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கேட்டுங்கதை ஏபிசின்னு எழுதுனோம்னா டாக்குங்கதை DEF என இருந்தால் டேன் பை காட்ட எப்படி எழுதுக்கான்னு அழகாக கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து ஒரு ரீசனிங்லேருந்து ஒரு தரமான ஒரு கொஸ்டின். இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பாருங்கள், ஃபாக்ஸை கேட்டு எழுதணும்னா ஜெராக்ஸ் எப்படி எழுதலான்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஒரு ஈஸியான ரீசனிங் தான். எப்படி எழுதலாம்னா TERAT, டெரட் அப்படின்னு எழுதலாம். அதுக்கடுத்து நிகழ்தகவில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு கேள்வி பாருங்கள். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது அனைத்து பகடைகளிலும் ஒரே மாதிரியாக எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. 3 பகடைகளாலே கூறுவழி பார்த்திங்கன்னா 216. முக எண்கள் எத்தனை கிடைக்கணுமோ 6. அப்படின்னா நம்பர் ஆஃப் எஸ் பை நம்பர் ஆஃப் ஏ பை நம்பர் ஆஃப் எஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 6/216 அடி கொடுத்திங்கன்னா 1/36. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 12 நாட்களிலும் செய்தார். ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? 4 நாட்கள். ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். அதுக்கடுத்து ஒரு நீச்சல் குளம் 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் கொண்டது. குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயர்கிறது. ஒரு ஆண் சராசரியாக வெளியேற்றும் நீரின் அளவு 0.1 மீட்டர் எனில் அந்த நீச்சல் குளத்தில் உள்ள ஆண்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க? 36 பேர். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 66 சதுர சென்டிமீட்டர் வலைபரப்பு கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க. இது வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πr/h அப்படியே அப்ளை பண்ணி செஞ்சிங்கன்னா 6 சென்டிமீட்டர். இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் 80,000. முதல் ஆண்டிற்கு 4% குறைகிறது, 2ஆம் ஆண்டு அதிகரிக்கிறது. பேசிக்கான சதவீத கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 79,872. அதுக்கடுத்து ஆண்டு வட்டி விகிதம் 16 2/3% எனில் 68,000க்கு 9 மாதங்களுக்கான தனிவட்டிக்கான ஃபார்முலா SI = BNR/100 அப்படியே போட்டால் 8,500. அதுக்கடுத்து பாருங்கள், ரேஷியோவிலேருந்து ஒரு அற்புதமான ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A/B/C = 2/3/4 எனில் A/B/B/C/C/A இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணி LCM எடுத்த விடை கிடைக்கும் 8/9/24. ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும், மூன்றாவது 40 நிமிடம், ஐந்தாவது 50 நிமிடம். எல்லாத்துக்கும் LCM எடுத்தால் 600ன்னு கிடைக்கும். 600 நிமிடங்களும் மணிக்கு மாற்றோம்னா /60 போட்டால் 10 மணின்னு கிடைக்கும். ஆஃப்டர் 10 ஹவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3 மணி சரியான விடை. அதுக்கடுத்து பாருங்கள், x³ -
8y³ மற்றும் x² - k² y² மீப்பெரு வகுத்தி வந்து x + ky என்று கேயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. கேயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா -2 என்பது மிகச்சரியான விடை. அதுக்கடுத்து கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடங்கள் முன்பே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 3 நிமிடங்கள் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார். ஒரு மனிதர் கூட்டத்திற்கு 40 நிமிடம் காலதாமமாக வந்துவிட்டார் எனில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் காண்க. எப்படி இந்த கொஸ்டினை கேட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா 40 நிமிடங்கள் தாமதமாக வந்தவரை விட அப்படின்னு கேட்டிருக்கணும். தப்பாக தமிழில் மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 4 minutes லேட், கூகம் 4 minutes லேட்டுன்னு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதோட விடை பார்த்தீங்கன்னா 8 மணி 20 நிமிடங்கள். அதுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்கள். பி என்பவர் ஏ என்பவரை விட 20% அதிக வேலை செய்கிறார். ஏ ஒரு வேலையை 7.5 மணி நேரத்தில் செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொண்டு நேரம் கேட்டிருக்காங்க. ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 6.5 மணி நேரம். அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள். தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி விதத்தில் ரெட்டிப்பாகிறது எனில் மாதம் கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். 150 மாதங்கள். எல்சிஎம் அதுக்கடுத்து பாருங்கள். எல்சிஎம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 3, 2.7, 0.09 எல்லாத்தையும் ஃபுல்லாக அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2700 வரும். இதை 100ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா 27. அதுக்கடுத்து 9ஆம் புக்கிலேருந்து ஒரு தரமான ஒரு கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது 3√7 மற்றும் 4√5 வற்றில் இடையே அமையும் கேட்டிங்கன்னா √3. மொத்தம் அனைத்து கொஸ்டினுக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ பார்த்தாச்சு. 99.9% கரெக்டான விடை தான். இப்போ கடைசியாக எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு மட்டும் மேக்ஸில் பார்த்துடலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 கிட்ட கேட்டிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக நிறைய கொஸ்டின் ஈஸியாகவும் இருக்குது, கஷ்டமாகவும் சில கொஸ்டின் மட்டும் இருக்குது. சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் தமிழ் பார்க்கலாம், ஜிகே பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. பாய்.